ஸோ உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு அவர் வந்து இணையணும். இப்போ அடுத்த மகன் வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது சார். ஸோ படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறதாகவும் தகவல் இருக்குது. அதுவும் வந்து சாதாரண புள்ள கிடையாது, வந்து ஒரு இலங்கை தமிழச்சியோட மகன். அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் விலகி இருக்கிறார், அடுத்து குடும்பத்தோடு இணைய போகிறார். நீங்கள் தான் சார் சொல்லிக்கினே இருக்கீங்க, எப்போ சார் நடக்கும்? ஒவ்வொரு காலகட்டமும் ஒன்று இருக்குல்ல சார், அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சங்கீதா அவர்களே எடுத்துங்களேன், அவங்க வந்து ஒரு வழக்கு மட்டும் தொடுத்தாங்க. வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை குறிப்பிடும் போது பேரை சொல்லலை. என்றைக்கு வந்தாங்க, என்றைக்கு போனாங்க, எப்போ அஃபிடேவிட் கொடுத்தாங்க, போனாங்க, வந்து எதுவுமே செய்து எந்த பத்திரிகையாளர்களும் சந்திக்கவே இல்லை. அவங்க நினச்சாங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க பத்திரிகையாளர் சந்திக்க போகிறாங்க சொல்லி. அவங்க பத்திரிகையாளர்கள் சந்திக்க அப்போனா என்ன கேட்டால் டேமேஜ் ஆகிறத அவங்க விரும்பலை. இப்போ விஜய் பஸ்ட் ஆகிட்டார். இந்த பர்த்டேக்கு வெளியிட்ட அந்த ஃபோட்டோ உள்ளபடியே அவர் வந்து பஸ்ட் ஆனது தான். நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ என்ன அவரை நிம்மதியாக விட்டால் அவருடைய கெரியர் எங்கே போகுது சார்? நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் பல ரெக்கார்டுகளை விஜய் உடைச்சிருக்கிறார். உண்மையான அன்பு, உண்மையான காதல்னா என்ன தெரியுமா சார்? நாம் யாரை காதலிக்கிறோமோ, யாரை நம்ம நேசிக்கிறோமோ, யாரோடு நம்ம அன்பாக இருக்கிறோமோ, வேறு எந்த உறவானா இருக்கட்டும், நம்மளால் வந்து அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது, நம்மளால் அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது, நம்மளால் வந்து அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுதுன்னு சொன்னால் விலகி இருக்கிறது தான் கரெக்டான அன்பு, காதல், நேசம், பாசம் இதெல்லாம். ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9348355571. சார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய இதில் வந்து சாதிச்சாலும் அவரை சுற்றி ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருக்கும். அவரோட அந்த தனிப்பட்ட வாழ்க்கை இப்போ வந்து இல்லை, ஒரு மாதமாக வந்து அந்த கான்ட்ரவர்சி தான் போயிடுச்சு. அவருடைய பர்த்டேக்கு அவர் பர்த்டேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உள்ளபடியே சொல்கிறாங்கல்ல, நான் 44 வயசில் நான் புதுசாக பிறந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. யார்? த்ரிஷா. உள்ளபடியே நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தான் வந்து இந்த பர்த்டே 52 நினைக்கிறேன், 53 நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கிறாரு. காரணம் என்னென்னா அந்த ஸ்டேஜ் தான் சார். இன்றைக்கி வந்து ஒரு அரசியல்வாதின்றதை நடிகர்ன்றது வந்து அரசியல்வாதியை கடந்து அவர் வந்து ஒரு தேசிய தலைவர். இப்படி வந்து ட்ராவல் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரை கடந்து ஒரு தேசிய தலைவனாக இருக்குது. ஒரு நடிகர், அரசியல்வாதி, முதலமைச்சர், ஒரு தேசிய தலைவர்ன்ற அந்த நீண்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு சில்லற விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தானே சரியாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வரலாறுல நிற்கணும்ல சரிங்க. வரலாறு உங்களுக்கு இடம் கொடுத்துருச்சு. விஜய் அவர்களுக்கு வந்து வரலாறு இடம் கொடுக்குது. அவர் தேடினாரா, அவர் ஓடினாரான்றதுலாம் ரெண்டாவது. வரலாறு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுத்துருக்கு. அந்த இடத்தோட கௌரவத்தை பாதுகாக்கணும்ல, அந்த கடமை அவருக்கு இருக்குல்ல. தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்பத்திலேயும் ஒரு கௌரவத்தை காப்பாற்றணும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது இல்லை, அப்போது அதையும் பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட கௌரவம் இருக்குது. எங்களோட வந்து ஒருத்தர் ஒரு நண்பர் கேட்டார், டக்குன்னு ஞாபகம், எப்படி தமிழ்நாட்டோட கௌரவம் சொன்னால் முதலமைச்சர் பதவி என்பது ஒரு கௌரவம். அந்த இடத்துல விஜய் வந்து அந்த முதலமைச்சருக்குள்ள அந்த பதவிக்குள்ள அந்த கௌரவத்தையும் காப்பாற்றினால. அப்போ இது போன்ற ஒரு செய்தி வருது, ஒரு ஏஐ போட்டோ வந்து பிறந்தநாள் அன்றைக்கி போடுறாங்க. அப்போ அது வந்து பேசும் பொருளாகுது. இங்கே சும்மாவே வந்து மெல்றதுக்கு ரெடியாக இருக்கிறான். இதில் கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அந்த உறவு இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து மௌனமாக அதை ஏற்றுக்கிட்டவனு கூட அந்த அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் போகிற போக்கில் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டை வந்து ஈஸியாக வந்து டீல் பண்ணுற மாதிரி த்ரிஷாவை மையப்படுத்தி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு யார் வந்து காரணமாக இருக்கிறாங்க அடிப்படையில்? இப்போ அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு அடிப்படையில் காரணம் யார்? இவர் கடந்த காலத்தில் வந்து கல்பாத்தி கல்யாணத்துக்கு போனது, அதுக்கப்புறம் இந்த கான்வாயில் கூப்பிட்டு வந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு லிமிட்டோடு இருந்துதான் பிரச்சனை கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது வேணாம், இதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லி பல தரப்பில் வந்து ஒரு அழுத்தம் வருது. உங்களோட நீண்ட பயணத்துக்கு இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு பெண்ணை வைத்து தான் முடக்கிறதுக்கே முயற்சிகள் நடந்துச்சு, உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். ஒரு பெரிய அளவில் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டாங்க. அவங்க பயன்பட்டாங்களான்றது வேறு. பயன்படுத்திக்கிறதுக்கு பல திராவிட இயக்க ஊடகங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கம்பளம் போட்டு வர வச்சு அவங்கள வந்து பயன்படுத்தினா தெரியுமே உங்களுக்கு. இதே முக்தார்லாம் வந்து மெனக்கட்டு அவங்கள போய் வர வச்சு அவங்கள பயன்படுத்திக்கிட்டேன்.
ஸோ இதுதான் வன்மம் கெட்ட எண்ணம்ன்றது. ஸோ அதுக்கான வந்து பனிஷ்மெண்ட்டு பெனால்ட்டி வந்து இயற்கையாக அது வழங்குதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து தன்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து சுய ஆய்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது வேண்டாம், இதெல்லாம் சரியாக வராதுன்னு நினைக்கிறாரு. ஸோ இது வந்து இப்படி போகிறது தான் சரி. இது மேலே மேலே அடுத்தடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும், எவ்வளோ தான் நெருக்கமாக இருந்தாலும், என் மகனே இருக்கிறான் சார், என் மகனுடைய பொருள் ஒன்று வந்து நான் எடுக்கிறேன், பயன்படுத்திக்கிறேன், சரிங்களா, அவன் வந்து அவனுக்கு சொந்தமான பொருள், அவங்ககிட்ட வந்து அதை கேட்கணும்ல. இப்போ அந்த பொருளை என் கூட அந்த கார் கொஞ்சம் சாவி கூட நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்கணும்ல. அவனுடைய பொருளாக இருந்தால், மகனாக இருந்தால் கூட சரி, அனுமதி கேட்கணும்ல. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்து இன்னொரு மனிதனை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட பழகிறாருன்ற அந்த ஒரே காரணத்தை நீங்கள் மிட் நைட்டு வந்து நீங்கள் ஒரு ஏஐ படத்தை போட்டு, அதுவும் முதல் நாள் போட்டால் அது கும்பலோட கும்பலாக போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கழித்து எல்லாருடைய கவனமும் ஈர்க்கணுன்றதுக்காக ஒரு நாள் தள்ளி நீங்கள் வந்து பர்த்டே விஷ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அப்போ இந்த வெளிச்சத்தை நீங்கள் வந்து ஒரு நடிகர்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 60 வாட்ஸ் பல்ப், அவ்வளோதான். ஒரு குண்டு பல்ப் இருக்குல்ல, அவ்வளோதான். அதே முதலமைச்சர் கேட்டால் அது மெர்க்குரி. அப்போ நீங்கள் அந்த மெர்க்குரி வெளிச்சத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும், நீங்கள் உங்கள் மேலே படணும்னு நினைக்கிறீங்க. அந்த வெளிச்சம் நம்ம மேலே படணும், மெர்க்குரி வெளிச்சம் நம்ம மேலே படணும், த்ரிஷா மேலே படணும். நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு? அப்போ அவரும் நம்மளும் சேர்ந்த மாதிரி ஒரு ஏஐ கேட்டால் ஒரு படத்தை ரெடி பண்ணி கொடுக்குறது. உடனே அந்த படத்தை போடும்போது தான் அப்போ வந்து அவருக்கு வந்து தேவையில்லாமல் சங்கடங்கள் வருது இல்லை. உண்மையான அன்பு, உண்மையான காதல்னால் என்ன தெரியுமா சார்? நாம் யாரை காதலிக்கிறோமோ, யாரை நம்ம நேசிக்கிறோமோ, யாரோடு நம்ம அன்பாக இருக்கிறோமோ, அது அன்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், வேறு எந்த உறவனாக இருக்கட்டும், நம்மளால் வந்து அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது, நம்மளால் வந்து அவங்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படுது, நம்மளால் அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது, நம்மளால் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது, நம்மளால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது, நம்மளால் வந்து அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுதுன்னு சொன்னால் விலகி இருக்கிறது தான் கரெக்டான அன்பு, காதல், நேசம், பாசம், மயிறு, மண்ணாங்கட்டி எல்லாம். நீங்கள் என்ன செய்றீங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு சந்தோஷம், எனக்கு என் மேலே வந்து ஒரு வெளிச்சம் படணும், அந்த அவர் மேலே படக்கூடிய அந்த மெர்க்குரி வெளிச்சம் என் மேலே படணும். அவர் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, என்ன நாசமானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சா அது தப்பு. இப்போது சங்கீதா அவர்களே எடுத்துங்களேன், ரொம்ப பர்சனலாக நம்ம உள்ளே போக முடியாது, ஏன்னா முதலமைச்சர் பதவின்றதுனால. பட் இருந்தாலும் இப்படி அவங்க வந்து ஒரு வழக்கு மட்டும் தொடுத்தாங்க. வழக்கில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நடிகை குறிப்பிடும்போது பேரை சொல்லலை. அந்த வழக்கு தொடுத்தாங்க, அந்த வழக்குக்காக எப்போ வந்தாங்க போனாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. என்றைக்கு வந்தாங்க, என்றைக்கு போனாங்க, எப்போ அஃபிடேவிட் கொடுத்தாங்க, போனாங்க, வந்து எதுவுமே செய்து எந்த பத்திரிகையாளர்களும் சந்திக்கவே இல்லை. அவங்க நினச்சாங்கன்னா எல்லோரும் சொன்னாங்க பத்திரிகையாளர் சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பத்திரிகையாளர்கள் சந்திக்க அப்போனா என்ன கேட்டால் டேமேஜ் ஆகிறத அவங்க விரும்பலை. ஆனால் பட் அதே சமயத்தில் ஒரு கட்டத்தில் பஸ்ட் ஆகுறாங்க. அந்த பஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் தான் காரணம். நல்லா புரிஞ்சுங்க. அவங்க பஸ்ட் ஆனது தான். இப்போ சங்கீதா வந்து பஸ்ட் ஆகிட்டார். அந்த பஸ் ஆனதுக்கு யார் காரணம்னா இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் வெளியிடும் போது இப்போ விஜய் பஸ்ட் ஆகிட்டார். இந்த பர்த்டேக்கு வெளியிட்ட அந்த ஃபோட்டோ உள்ளபடியே அவர் வந்து பஸ் ஆனது தான். நான் என்ன வேலை பார்த்துட்ருக்குறேன், நீ என்ன பண்ண? சினிமாவில் என்ன டான்ஸ் ஆடுற இடமா அது? சினிமா மாதிரி இல்லை வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாட்டு வர இடமா அது? இந்த நாட்டை ஆளக்கூடிய இடத்துல இருக்கிறாரு சொன்னால் அவருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தான் சார் வந்து நம்மளை நம்பி இருக்கிறார் சொன்னால் நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியை கிளியர் பண்ணி கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் நம்ம தான் இருக்கணும், சப்போர்ட்டிங் நம்ம தான் இருக்கணும். நாமளே வந்து குந்தகம் வந்து அடுத்தவங்க சிரிக்கிறதுக்கும் அடுத்தவங்க பேசுகிறதுக்கும் இதுவும் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருது. அவரை நிம்மதியாக விட்டால் அவருடைய கெரியர் எங்கே போகுது சார்? நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் பல ரெக்கார்டுகளை விஜய் உடைச்சிருக்கிறாரு. நம்ம உள்ளபடியே சொல்கிறோம், ஒரு அரசியல்வாதியாக அவருடைய நடவடிக்கைகளை நாம் இன்றைக்கே விமர்சனம் பண்ணுவோம் சார், எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் பண்ணுவேன், எனக்கு அந்த கட்ஸ் இருக்குது, அந்த தைரியம் எனக்கு இருக்குது, நான் பண்ணுவேன். ஆனால் அதே சமயத்தில் வன்மத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொறாமையை வச்சுக்கிட்டு செயல்படக்கூடாது. யாராக இருந்தாலும் சொல்கிறோம், அது சின்ன பையனாக இருக்கட்டும், பெரிய மனுஷனாக இருக்கட்டும், நமக்கு 55 வயசு ஆகுதுன்னா நம்ம பெருந்தன்மை போகணும், வரட்டும். முதல்ல வரக்கூடாதுன்னு சொன்னவங்க போது நான் தான் சொன்னேன், நடிகன் வந்தால் என்ன, கூத்தாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கூத்தாடின்னு சொல்கிறீங்க? அப்போ கூத்தாடினா கலைஞர் கூத்தாடி இல்லையா, ஸ்டாலின் கூத்தாடி இல்லையா, உதயநிதி கூத்தாடி இல்லையா? கேட்டவன் நான். தமிழ்நாட்டில் கேட்ட முதல் ஆள் நான் தான். அன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க இத்தனைக்கும். யார் ஆட்சியில் இருக்கிறது? ஸ்டாலின் ஆட்சி நடக்குது. நடக்கும்போது கேட்டேன், ஏன் உதயநிதி கூத்தாடி இல்லையா?
இதே த்ரிஷாவை மையப்படுத்தும் போது கூட நம்ம கேட்டோம், நிவேதா பெத்ராஜிக்கு வந்து வீடு வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்தது இல்லை, கேட்டிருக்கிறோம். நமக்கு பாரபட்சம். ஆனால் அதே சமயத்தில் இந்த சைடில் ஒரு தப்பு நடக்குதுனால கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அதை தவிர்க்கணும்ல. அப்போ விஜய் அவர்கள் கோபத்தில் நியாயம் இருக்குது. காரணம் கேட்டால் பிகாமியோ பிரைம் மினிஸ்டர் அந்த ரேஸில் இருக்கிறாரு. தமிழ்நாட்டு பல ரெக்கார்டுகளை உடைச்சிருக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆகலை. அந்த வாய்ப்பு நான் வந்து வாய்க்கிறதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்குது. அப்போ அது ஒரு சின்ன அற்பப்பான விஷயம் வந்து அதை தடுக்குதுன்னு சொன்னால் அதை எப்படி விட முடியும்? ஸோ உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு அவர் வந்து இணையணும். இப்போ அடுத்த மகன் வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது சார். ஸோ படம் ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறதாகவும் தகவல் இருக்குது. மகன் நடிக்கணும் சார். இப்போது மகனுக்கு பிறகு வந்து இப்போ வந்து ஒரு அரசியல், மகனுக்கும் ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கலாம் காலப்போக்கில். அப்போ இது ஒரு லாங் பீரியடில் இது கலைஞர் புள்ள ஸ்டாலின் ஆளலாம், ஸ்டாலின் புள்ள வந்து உதயநிதி ஆளலாம், உதயநிதி புள்ள வந்து இன்பநிதி ஆளலாம். அப்போ விஜய் புள்ள ஆளக்கூடாதா? ஆள முடியாதா? வாய்ப்பு இருக்குல்ல. நான் சொல்ல வர்றது அதுதான். அதுவும் வந்து சாதாரண புள்ள கிடையாது, வந்து ஒரு இலங்கை தமிழச்சியோட மகன். அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்ல. தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆள்றான்றதுல ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு பெருமை இருக்குது இல்லையா? அப்போ அந்த வாய்ப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன அற்பமான விஷயத்தில் வந்து தடைப்படும். அப்போ வந்து விஜய் அவர்கள் கோவப்பட்டது உண்மை, விலகி இருக்கிறதும் உண்மை. ஆனால் இல்லை விலகலை நாங்கள் வந்து இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம்னு சொல்லி காட்டுறது தான் இந்த ஜனநாயகன் படத்தை போய் தியேட்டரில் போய் பார்க்க போனது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஆனால் விஜய் அவர்கள் விலகி இருக்கிறார், அடுத்து குடும்பத்தோடு இணைய போகிறார். நீங்கள் தான் சார் சொல்லிக்கினே இருக்கீங்க, எப்போ சார் நடக்கும்? ஒவ்வொரு காலகட்டமும் ஒன்று இருக்குல்ல சார், அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். உடனே ரொம்ப நன்றி. இன்னும் நன்றி சார். இன்டர்வியூவில்